சற்று முன் வெளியான தகவல். பொங்கல் பரிசு டோக்கன் ரெடி. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பாக 248 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. இதில் கரும்பு, பச்சரிசி, சர்க்கரை உள்ளிட்டவை பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பொங்கல் பரிசு விநியோகம் குறித்த வழிமுறைகளை கூட்டுறவுத்துறை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 2022ஆம் ஆண்டு பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை உள்ளிட்ட 20 பொருட்கள் அடங்கிய தொகுப்பும் கரும்பும் வழங்கப்பட்டது. கடந்த 2023 மற்றும் 2024 ஆகிய ஆண்டுகளில் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்புடன் தலா 1000 ரூபாய் ரொக்க பணமும் வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த பொங்கல் பண்டிகைக்கு ரொக்க பணம் கிடைக்கும் எதிர்பார்ப்பு காத்திருந்த மக்களுக்கு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு மட்டும் வழங்கப்பட்டு ரொக்க பரிசு வழங்கப்படாததால் ஏமாற்றம் அடைந்துள்ளன. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் பச்சரிசி, சர்க்கரை மற்றும் கரும்புடன் சேர்த்து கடந்த ரூபாய் 3000 ரொக்க பணம் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்துள்ளது. ஆனால் ரொக்க பணம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது இதுவரை வெளியிடப்படவில்லை. தமிழகத்தில் உள்ள 2,27,22,244 மொத்த ரேஷன் அட்டைதாரர்களில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக 2,22,72,019 ரேஷன் அட்டைதாரர்கள் தேர்வு செய்யப்பட்டு உள்ளன. ஆகையால் பொங்கல் பண்டிகைக்கு இலவசமாக வழங்குவதற்காக 1,77,22,000 வேஷ்டியும் மற்றும் 1,77,64,000 சேலைகளும் நெசவாளிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் தமிழ்நாடு அரசு இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்காக 248 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த நிலையில்தான் வருகிற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் வழங்குதல், டோக்கன்கள் வழங்குவது குறித்து அறிவுரைகளை தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறை வெளியிட்டுள்ளது. எக்காரணத்தை கொண்டும் நியாய விலை கடையை சாராத வெளிநபர்களோ அல்லது அரசியல் கட்சி சார்ந்த நபர்களோ பொங்கல் பரிசு டோக்கன்களை விநியோகம் செய்யக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொங்கல் பரிசு டோக்கன்களை அந்தந்த ரேஷன் கடை பணியாளர்கள் மட்டுமே நேரடியாக குடும்ப அட்டைதாரர்களின் வீடுகளுக்கு சென்று வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்கள் அனைவருக்கும் நியாய விலை கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. மேலும் கூட்ட நெரிசலை தவிர்க்க சுழற்சி முறையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. முதல் நாளில் முற்பகல் 100 பேருக்கும் பிற்பகல் 100 பேருக்கும் விநியோகம் செய்யப்படும். இரண்டாம் நாளில் இடவரிசையை பொறுத்து முற்பகல் 150 முதல் 200 பேர் வரை டோக்கன்கள் வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1500க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள் கொண்ட கடைகளில் கூடுதல் பணியாளர்களை நியமிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் கூட்ட நெரிசல் அல்லது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ள
கடைகளில் பட்டியலை முன்கூட்டியே தயாரித்து காவல்துறை பாதுகாப்பு கோரவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பொங்கல் பரிசு பொருட்கள் உரிய தரத்துடன் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், டோக்கன் விநியோகம் குறித்த விவரங்களை நாள்தோறும் மாலை 5 மணிக்குள் தலைமையகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் பதிவாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. எவ்வித புகாருக்கும் இடமின்றி இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டுமென அனைத்து மண்டல அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த தகவல்களை மக்கள் அனைவரும் அறிந்து கொண்டு குறிப்பிட்ட தேதியில் டோக்கன்களை வாங்கி கொண்டு அந்த டோக்கனில் இருக்கும் தேதி, அதே சமயம் அதில் இருக்கும் நேரத்தை நீங்கள் அறிந்து அந்த நேரத்தில் நீங்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று இந்த பொங்கல் பரிசுகளை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இந்த பொங்கல் கரும்பை உழவர்களிடமிருந்து நேரடியாகவே கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும், குடும்பத்திற்கு 2 கரும்பு வழங்க வேண்டும் என்றும், அதே சமயம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. இதையடுத்து பொங்கல் தொகுப்பில் வெல்லம் வழங்க வேண்டுமெனவும், விவசாயம் அவர்கள் நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டுமெனவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு கோரிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் எழுந்த வண்ணம் உள்ளது. வழக்கமாக பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு சார்பில் ரேஷன் கடைகளில் கரும்பு வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் கரும்புகளை தமிழக அரசு கொள்முதல் செய்வது வழக்கம். கடந்த வருடம் ஒரு கட்டு ரூபாய் 250க்கு விலை போன நிலையில் இந்த ஆண்டும் ரூபாய் 350க்கு மேல் விலையை எதிர்பார்த்துள்ள விவசாயிகள் தமிழக அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தபடி உள்ளன. இப்படிப்பட்ட சூழலில் பொங்கல் கரும்பை இந்த உழவர்களிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வருகிற நாட்களில் அடுத்தடுத்து அறிவிக்கக்கூடிய செய்திகளை உங்களுக்கு கண்டிப்பாக அறிவிக்கப்படும். மறக்காம நீங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் டெய்லியும் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே போல் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் டோக்கன்கள் உங்கள் வீடு தேடி எந்தெந்த தேதிகளுக்கு வரும், அதே சமயம் அந்த டோக்கனில் எந்தெந்த தேதிகள் எந்தெந்த நேரத்தில் உங்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை ரேஷன் கடையில் சென்று விநியோகம் செய்யப்படும் என்ற அனைத்து தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து புதிய புதிய செய்திகள் அடுத்தடுத்த நாட்களுக்கு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.